அம்மா அன்னைக்கிளி அன்னைக்கிளி எங்கம்மா இருக்க? மாமா வந்துட்டீங்களா மாமா? அன்னைக்கிளி நீ ஊருக்கு போறேன்னு சொல்லவும் இந்த தாரை வெட்டாமலே வச்சிருந்தேன். நம்ம மரத்துல விளைஞ்ச கூவம்பழ தாரமா என் மச்சான்ட்ட கொடுத்து 4 நாளைக்கு பழுக்க பழுக்க வச்சு வச்சு வெட்டி சாப்பிட சொல்லு, சரியா? சரி மாமா, சரி சரி. அதெல்லாம் அவங்க மாப்பிள்ளை கொடுத்தாருன்னு சொன்னோம்னா ஆசாசியா வாங்கி சாப்பிடுவாரு எங்க அண்ணன். சரித்தா சரித்தா அன்னைக்கிளி. ஆமா பிள்ளையெல்லாம் கிளம்பிருச்சுங்களா? என்ன சாமான் சட்டுலாம் மறக்காம எடுத்து கட்டப்பையில் வச்சுட்டியா? ஆமா சாமா, என்ன மாமா சாமா? வேற ஒண்ணும் இல்லை, நம்ம மரத்துல கிடந்த 2 காயை மட்டும் பிடுங்கி இந்த கட்டப்பைக்கில் வச்சிருக்கேன். என்ன சாமான் கொண்டுட்டு போறது? ஆமா உங்க மகளுக்கு தானே, உங்க மகளுக்கு காலையில விடிஞ்சதுல இருந்துதான் அந்த துணியை போடுவோமா இந்த துணியை போடுவோமான்னு கிளம்பிக்கிட்டு இருக்காளுங்க. இன்னும் கிளம்புன வாடு இல்லை. ஏண்டா சுப்பிரமணிய, வயசுக்கு வந்த பிள்ளைய எதுக்கு ஊருக்கு கூட்டிக்கிட்டு தெரியனே? அந்த சின்ன குட்டியை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியதானே? அப்படித்தாம்மா நானும் நினச்சேன். அப்புறம் அன்னைக்கிலேயே கிளம்பலும் சொல்லவும் அவங்க அண்ணன் காலையிலேயே ஃபோன் அடிச்சு மருமகளை 2 பேரையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும், கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாளுன்னு சொல்லிவிட்டாரு. சரி மச்சாங்காரரு கேட்கையில் மறுப்பு சொல்கிறதுக்கு முடியல. அன்னைக்கிலே தான் கூட இருக்கால்லம்மா, பிள்ளைகளை பத்திரமா கூட்டிகிட்டு வருவா, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி சரி என்னம்மா பண்ணுங்க. வயசுக்கு வந்த பிள்ளைகளை ஊருக்கு கூட்டிக்கிட்டு தெரியறதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. என்னத்தையும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஏத்த நான் என்ன காட்டுக்கும் கரைக்குமா உங்க பேத்தி மருகளை கூட்டிட்டு போறேன்? நான் பிறந்த வீடு எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இதுல என்ன இருக்கு? அங்கே யாரு இருக்கா? எங்க அண்ணன் குடும்பம் தானே இருக்கு, வேற யார் இருக்கா? நீங்க எப்படி உங்க பேரன் பேத்தியில பார்க்கணும்னு ஆசைப்படுறிய, அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறிய, அது மாதிரி பாவம் எங்க அம்மா முடியாதவங்க வந்து எடுத்தேறி பார்க்க கொள்ள முடியல பிள்ளையில. அதனால கூட்டிட்டு வந்து காட்டிட்டு போடி, பிள்ளைய கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாளுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறவங்கள்ட்ட என்னன்னு மாட்டம் சொல்றது? போயிட்டு 2 நாளையில வந்துருவோம், கவலைப்படாதீங்க. சரி சரி பஸ் வண்டியில் ஏறையில பார்த்து பையன் பத்திரமா பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். சரிட்டா சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவளுக்கு 2 பேரும் கிளம்புறோம்னு எம்பிட்டு நேரமாக கிளம்பிக்கிட்டு இருக்காளுங்க. இருங்க நான் போய் அவளுகளை என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஏண்டா சுப்பிரமணிய, மற்ற நேரத்துலலாம் இங்கிட்டு அசைஞ்சுக்கிட்டே தெரியுறா. அவள் ஆத்தா வீட்டுக்கு போகணும்னு சொல்லவும் சிமுக்கு நடக்கிறாளடா. அது சரி, என்னத்தையாச்சும் அன்னைக்கிலேயே சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்களாம்மா? சரி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நான் அந்த கொல்லை வரைக்கும் போயிட்டு வரேன். கட்டப்பைக்குள்ள சாமானை எடுத்து வச்சுட்டியான்னு 100 வாட்டி கேட்குறானே. அப்படி என்னென்னத்தை கொண்டு வரான்னு தெரியல. எதுக்குள்ள இந்த கட்டப்பையை திறந்து என்ன இருக்குன்னு பாப்பமா வேணாமா? நம்ம பார்க்கறத அவ பார்த்துட்டா அது வேற இல்லை, சிக்கலா போயிரு. பாப்போம் என்ன பண்ணிடுவா. அடே எங்க அப்பா, மாமரத்தில் உள்ள மாங்காய் ஊரம் கட்டப்பைக்குள்ள தானே இருக்கு. இன்னும் வேற என்னென்னலாம் வச்சிருக்காளோ, என்னென்னத்தை பூரா அரைச்சு குமிச்சு வச்சிருக்காளான்னு தெரியலையே. அது சரி, சோளக்கருது அன்னைக்கு நான் 2 பிடிங்கிட்டு வாடி அவிச்சுட்டிங்கன்னு ஆசையா இருக்குன்னு கேட்டேன். பிஞ்சா இருக்குன்னு சொன்னாலே, முத்த போட்டது இதுக்கு தானே அவள் ஆத்தா வீட்டுக்கு கொண்டுட்டு போறது கண்டிதாத்தா என்கிட்ட பிஞ்சா இருக்குன்னு சொல்லி ஏமாத்திருக்கா. அட என்ன கொடுமையை சொல்ல. அட இது என்ன கட்டி இது? அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி விளக்க தேய்க்க பூதம் கிளம்பினது கரையால கிளம்பிக்கிட்டு இருக்கு இதுக்குள்ள இருந்து ஒவ்வொன்னா. அது சரி, இங்கே வருவேன். மரத்தில் கிடந்த பப்பாளி பழத்தை பூரா பிடிங்கிட்டு போகிறத நான் லேசாக காவட்டா இருக்குது, இன்னும் 4 நாள் சென்றா பழுத்துரும். பழுத்ததுக்கப்புறம் பிடுங்கி திம்பம்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். அட கடவுளே, அன்னைக்கே பிடுங்கி வச்சுருந்தாலும் பழுத்துருக்கும், ஒழிச்சு வச்சுனாலும் தின்றுருக்கலாம். இப்படி பிடுங்கிட்டு போகிறாளே. நாளில் ஆசைப்பட்டு மரத்துலையே கிடந்து பழுத்தா நல்லா இனிச்சு கிடக்கும், அது பாட்டுக்கு கிடக்கட்டும், 4 நாள் கழிச்சு பிடுங்கி திம்பம்னு நினச்சதுக்கு இப்படி அவள் ஆத்தா வீட்டுக்கு ஏற்றி வச்சு கொண்டு வராளே. நான் என்னத்த சொல்ல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு சாமான் தட்டெல்லாம் எடுத்து வெளியில போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க? ஆத்தாடி இங்கிட்டு வந்து நிக்கிறாளே வனஹாரி. ஆத்தா அன்னைக்கிலே நீ இங்கிட்டு திரும்பி போகவும் கட்டப்பை பூரம் கீழே சரிஞ்சு கீழே கொட்டிருச்சுதா, எல்லா பழம் பண்டம் பூரா. அதோட ஆத்தாடியே நம்ம சம்மந்தி வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்குள்ள அன்னைக்கிலே காலையிலேயே ஒன்றொன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. கொண்டுட்டு போனால் என்னத்தையோ அந்த பொம்பளை 2 பழத்தை திங்கி, என்னத்தையோ ஒரு இதை கடிக்குன்னு சொல்லிவிட்டு, ஐயையோ கீழே விழுந்து வீணா போகுமேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து கட்டப்பைக்குள்ளே ஓரம் கட்டிக்கிட்டு இருக்கம்மா, ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ போய் பிள்ளைகளை கிளப்பு, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். கட்டப்பையில சாமான் சட்டெல்லாம் எடுத்து வச்சு நல்லா ஓரமாக ஒதுங்கித்தானே வச்சுட்டு போனேன் அந்த தூணு ஓரத்தில். அப்புறம் எப்படி கீழே சரிஞ்சு விழுந்துச்சு? ஏதாவது குருட்டு பூனை கண்டு தெரியாதனமா திருட்டுத்தனமா திங்கிறதுக்காண்டி எடுத்து உருட்டி பார்த்துருக்கோம், அதனால கீழே சரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் உட்காருங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். குருட்டு பூனை திருட பார்க்குதா? என்ன கொடுமையை சொல்ல. எவ வீட்டில் கிடக்கிற காயை பிடுங்கிட்டு போகையில் எவ்வளோ திருட்டு பூனைன்னு சொல்கிறா பத்தியா? இந்த கிளடி கண்ணில் படாமல் எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயே எல்லா சாமானையும் எடுத்து வச்சு கொண்டுட்டு வந்தேன். அப்படி கூட கொஞ்சோன்னு கேப்பு கிடைச்சோன்னே எப்படி வந்து உருட்டி பார்க்குதுவார். அத்தாடி சரியான ஈத்தர பொம்பளத்தா.
அதைத்தான் நம்ம விட்டு சொத்தை அள்ளிட்டு போயிடுவாளோ, இதைத்தான் நம்ம விட்டு சொத்தை அள்ளிட்டு போயிடுவாளோன்னு கண்கொத்தி பாம்பாத்தையும் தெரியுது. அவங்க விட்டு சொத்தை அப்படியே அள்ளிக்கிட்டு கொண்டு போயா கொடுக்க போறாங்க. எங்க அம்மா அப்பா வீட்டில் என்ன ஒன்றும் இல்லாமலா இருக்காங்க. என்னத்தையோ 2 மாங்காயை கொண்டு போவேன், 2 தேங்காயை கொண்டு போவேன். அதே என்ன வருஷ கணக்கிலேயே வச்சு தின்ற போகுதுங்க. இன்னைக்கு திண்டா நாளைக்கு செமிச்சிரும். இந்த 10 ரூபா காசுக்கு இதை வாங்கிட்டு போறதும் இல்லாம என்னத்தையோ நம்ம மரத்துல கிடைக்கேன்னு பிடுங்கி கொண்டு போய் கொடுக்கறது. அதுக்கு இந்த கிளடி என்னம்மா கழுகு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காவார். இன்னமும் இந்த இடத்த விட்டு அசையலையா? ஆத்தா, நம்ம கிளம்பி போற வரைக்கும் இந்த கிளடி இந்த இடத்த விட்டு அசைய மாட்டா. சரி, இந்த பக்கிய வேறையில இன்னும் கிளம்ப மாட்டேங்குதுங்க. நெட்டி நிம்மி பிங்கு, இன்னுமா கிளம்புறிய? 10 மணி பஸ்ஸை விட்டுட்டு போகுது. அப்புறம் எதுல போறியன்னு பாப்பான். இன்னைக்கு ஊருக்கு போக முடியாதுட்டி, வீட்லயே இருக்க வேண்டியதே. நீங்க எப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கண்ணாடி முன்னாடியே நில்லுங்கடி மணிக்கணக்கா. கார்காரன் விட்டுட்டு போகட்டும், வீட்லயே இருங்க. ஐயோ, இந்த ட்ரெஸ்ஸு அன்னைக்கு போட்டுட்டேன், இந்த ட்ரெஸ்ஸு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது போட்டுட்டேன். ஐயோ, எந்த ட்ரெஸ்ஸை தான் போடுறது? அக்கா, எனக்கும் எந்த ட்ரெஸ் போடுறதுனே தெரியலக்கா. உன்னோட ட்ரெஸ் ஏதாச்சும் கொடுக்குறியா? நான் அதை போட்டுட்டு வரேன் ப்ளீஸ்க்கா. என்கிட்ட நல்ல ட்ரெஸ் எதுவுமே இல்லை. போடி, என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு தான் இப்போ எனக்கு போடுறதுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் எல்லாமே பழசாக போயிடுச்சு. ஒன்னால தான் எல்லாமே. இங்கே பாரு, இப்போ எனக்கு ஊருக்கு போட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்லை. இனிமேல் என் ட்ரெஸ்ஸை தொடு உனக்கு இருக்கு பாரு. உன் ட்ரெஸ் இப்போ நான் எடுத்து போட்டேன், நீ தான் 10 லைன் கொடுத்த, அதனால தான் நான் போட்டேன். உன் ட்ரெஸ் யாருக்கு வேணும்? போ, என்கிட்ட இருக்கு சூப்பர் ட்ரெஸ்ஸு. எது போடலாம்? அப்படி பாவியலாம், என்னடி இது இம்புட்டு ட்ரெஸ்ஸை பூரா அப்படி களைச்சு போட்டு வச்சிருக்கிய? அம்மா, என்னோட நல்ல ட்ரெஸ் எல்லாம் இவ எடுத்து போட்டு எல்லாத்தையும் பழசாக்கிட்டம்மா. இப்போ எனக்கு ஒரு புது ட்ரெஸ் கூட இல்லை போட்டுட்டு வர்றதுக்கு. இங்கே எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உங்க 2 பேரையும் என்ன பண்ணுவேனே தெரியாது. எல்லா துணிமணியும் அள்ளி போட்டு கொளுத்தி விடுவேன். கொளுத்தி ஒழுங்கு மரியாதையா ஏதாவது ஒரு துணி எடுத்து போட்டுக்கிட்டு இதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு கிளம்புங்கடி, படக்குன்னு கார் வந்துடுறேன். அம்மா, அக்கா கிட்ட ஒரு பிங்க் கலர் டிஷர்ட் இருக்குல்லம்மா, அது அவளுக்கு பத்தலம்மா, அதை எனக்கு கொடுக்க சொல்லுமா ப்ளீஸ்மா. அம்மா, அந்த பிங்க் கலர் டிஷர்ட் என்னோட ஃபேவரட் டிஷர்ட், அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. எனக்கு பத்தலைனாலும் நான் தான் வச்சுப்பேன். சரி டி, இப்படி மாற்றி பேசிக்கிட்டு துணியை பூரா களைச்சி போட்டுட்டு இங்கனையே உட்காந்துருங்க. நான் மட்டும் கிளம்பி ஊருக்கு போயிட்டு வரேன், சரியா? அம்மா, என்னம்மா ட்ரெஸ் இல்லைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி இருங்க, ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வரேன். அப்புறம் நல்லா இல்லை இதையும் போட்ட அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். அம்மா, அக்காவுக்கு அந்த பிங்க் கலர் டிஷர்ட் பத்தவே பத்தாதம்மா. சும்மா பீரோக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டே இருக்காம்மா. அம்மா ப்ளீஸ்மா, அதை எனக்கு வாங்கி கொடுங்கம்மா. இல்லை வெள்ளக்கமாத்தை எடுத்தாத்தே இப்போ 2 பேரும் சரிப்பட்டு வருவியன்னு நினைக்கிறேன். என்னட்டி ஒழுங்கு மரியாதையா இருக்கிற துணியில எதையோ உன்னை எடுத்து போட்டுக்கிட்டு வாங்கட்டி. எங்க பிக்னிக்கா போறோம்? ஊருக்கு தானே போறோம். இருக்கிறது எதையோ உன்னை எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பு கட்டின்னு சொன்னோம்னா நின்றுக்கிட்டு மணிக்கணக்கா கதை பேசிக்கிட்டே இருக்காளுங்க. எனக்கு பிங்க் கலர் வேணும். என்ன? சரி முறைக்காதம்மா, நான் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்க அக்காவும் எங்க மாமா வீட்டுக்கு ஜம்முன்னு கிளம்பிட்டோம். எங்க Dress நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எங்க அம்மா போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். நாங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.